ஹாப்பி மார்னிங். இது பாருங்கள், கர்நாடகா ஸ்பெஷல் ரவை இட்லி, காய் கடுபு ப்ளஸ் ஒரு தக்காளி சட்னி. ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இது எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த காய் கடுப்பில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, தேங்காய் எல்லாம் போட்டிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தயிர் ஊற்றி மிக்சியில் நல்லா அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னுட்டு. அரிசி இட்லி மாதிரியே வரும். இதை வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதோடு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு தயிர் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சிடுங்க. உப்பு போட்டு ஒரு பிஞ்சு சோடா மாவு போட்டு ஒரு பிஞ்சு சுகரும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பின்ன நம்மளுக்கு தேவையான காய்ங்க, கேரட்டு, பீன்ஸு, பின்ன வந்து உருளைக்கிழங்கு, தேங்காய், பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சீரகமும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி சுட்டால் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற காயெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. காய்களும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் அந்த காய்களை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி காய்களை கொஞ்சம் வதக்கிட்டு இதோட சேர்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.